ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா டிசைன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும், சிங்கிள் ஹோல்ஸ் இல்லை பிளாஸ்டிக் மிரர் தான் வந்து எப்படி ஃப்ளவராக வந்து ஸ்டிச் பண்ணதாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு ஃப்ளவராக மேக் பண்ணுறதுக்கு வந்து 5 பெட்டல்ஸ் தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா 5 மிரர்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அந்த மிரர் வந்து நம்ம எங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த லைன்ஸில் வந்து ஒவ்வொரு மிரர்ஸை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ எப்போ போல மாதிரி ஊசியில் வந்து நூல் கோர்த்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிரர்ஸ் இந்த மாதிரி கிளாத்லேருந்து ஃபஸ்ட்டு ஊசி குத்தி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறது பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த லைன்ஸ்லேயே நம்ம ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த லைன்ஸில் ஊசி குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு மிரர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில். கீழால் மட்டும் சிங்கிள் ஹோல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் சென்டர் டியூப் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணோம். இது சிங்கிள் ஹோல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஹோல்ஸே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஹோல்ஸ் இல்லை லீஃப் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ண அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும்னு நான் இந்த ஸ்டிச் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ மறுபடியும் ரிட்டன் வந்து கிளாத்தில் ஊசி குத்தி கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ரவுண்ட் மிரர் வந்து லோட் பண்ணிக்கிறோம். எகைன் அதுக்கு மேலே வந்து ஒரு இந்த மாதிரி லீஃப் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ஹோல்ஸ் இல்லை லீஃப் தான் இது ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு எகெயின் என்ன பண்ணுறோம், கிளாத்தில் வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து லீஃப் எடுத்துருக்கேன். சிங்கிள் ஹோல்ஸ் உள்ள லீஃப் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மிரர்ஸ்லேயே வந்து பிக் சைஸு ஸ்மால் சைஸ்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? பட் என்ன அப்படின்னா மெத்தேட் எல்லாமே ஒன்று தான், ஸ்டிச் பண்ணுற மெத்தேட் எல்லாமே ஒன்று தான். மெட்டீரியல் மட்டும் நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வேணால் அடுத்த வீடியோஸில் வேணால் உங்களுக்கு மிரர் வச்சு எப்படி ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எகைன் மாதிரி 3வது லைனில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ நான் ட்ராப் பண்ணிக்க அந்த லைன்ஸில் தான் வந்து ஊசி குத்தி எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளவர்ஸ் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி மிரர்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மிரர்ஸ் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி கிளாத்தில் வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் தையல் போடாமல் ஸோ டபுள் டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டபுள் டைம் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி போடுறேன் பாருங்கள். டபுள் டைமு இந்த மாதிரி மறுபடியும் வந்து கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டபுள் டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சிங்கிள் ஹோல்ஸ் மட்டும் போடும்போது அப்படி பார்த்திங்கன்னா சிங்கிள் டைம் மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டைம் வந்து தையல் போட்டுக்கோங்க. அகைன் மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி தான் ஒரு மிரர்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸில் நம்மளே வந்து க்ரியேட் பண்ணுறதா. ஓகேங்களா? அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இந்த மாதிரி மிரர்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் 3D டைப் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி இன்னொரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த மிரருக்கு கீழாலேயே வந்து ஊசி குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச் பண்ணது ரொம்ப அதிகமாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் த்ரெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டிச் பண்ணது எதுவுமே வந்து தெரியாது. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைசி லைனில் வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மிரர் வந்து லோட் பண்ணிக்கிறோம். எகைன் வந்து ஒரு லீஃப் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லீஃபே இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுறீங்கப்போ உங்களுக்கு சிங்கிள் ஹோல்ஸ் இல்லை மிரர் கிடச்சிது அப்படின்னா அந்த சிங்கிள் ஹோல்ஸில் இருக்கிற மிரர்ஸ் வந்து சென்டர் லைட்டாக அந்த கட்டர் வச்சு ரைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி லீஃப் டைப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தேட் எப்படி உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சென்டர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கலாம். ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நான் பண்ணுறது பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவராக வந்து கன்வெர்ட் பண்ணுறது மிரர்ஸ் வச்சு. ஓகேங்களா? இதில் சிங்கிள் ஹோல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு சென்டரில் நீங்கள் வந்து சீக்வன்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுக்கலாம், பீட்ஸ் கொடுக்கலாம். ஸோ பீட்ஸ்லேயே வந்து நிறைய பீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வச்சு ஹேங்கிங் டைப் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒயிட் ஃப்ளவர் கொடுக்கலாம். ஸோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஃப்ளவர் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் மல்டி கலர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ மல்டி கலர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரியெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடிமேடாக கிடைக்குமோ அதில் மல்டி கலர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து வேணுங்கிற கலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மிரர் வந்து பார்த்திங்கன்னா கீழே பெரிய சைஸ் மிரர் பார்த்திங்கன்னா நான் லைட் பிங்க்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃப்ளவர் நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நம்ம மோஸ்ட்லி ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போது ஸோ கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்காம என்ன கலரில் பீட்ஸ்லாம் எடுத்துருக்கோமோ அதே கலரில் லைட் கலர்ஸ் தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட பார்க்குறக்கு லுக்கே வேறு லெவலாக இருக்குது ஓகேங்களா. பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு கலர் எடுக்கிறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சீக்வன்ஸில் அதே கலரில் எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதோட டிசைனே பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ளவர் நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு 5 mm பீடு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு அந்த 5 mm பீடுக்குள்ளே ஃப்ளவருக்குள்ளேயும் ஊசி குத்தி கீழே கிளாத்தில் குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக நம்ம சொல்கிறது இந்த சீக்வன்ஸ்லாம் நமக்கு வந்து அங்கிட்ட இங்கிட்டு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஸோ நான் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி சென்டர்லேருந்து லைட்டாக அந்த மாதிரி கிளாத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மிரர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த மிரர்ஸ் எல்லாமே எடுத்து விடுங்க ஓகேங்களா. ஸோ அதில் மாட்டிடுச்சு அப்படின்னா நமக்கு சிக்கு விழுந்துடும். இந்த மாதிரி அந்த த்ரெட்டு கீழே அடியில் தான் வரணும் ஓகேங்களா. நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணது வந்து தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 2 டைம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸாக இருக்குது இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். அந்த மிரர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குது ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணால் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறேன் இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொண்டு போயிட்டு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தையல் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் கடைசியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் தையல் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கிளாத்தில் போடும் பார்த்திங்கன்னா எப்போ போகிற மாதிரி அந்த மாதிரி நார்மல் தையல் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எகெயின் மாதிரி கிளாத்லேயே ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக கடைசி ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா தான் அந்த த்ரெட்டில் கொஞ்சம் நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு லூஸாக இல்லாமல் அது டைட்டாக நிற்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து எப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் இதோட பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேமை திருப்பி நீங்கள் 2-3 தையல் போட்டு நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஓகேங்களா. கட் பண்ணுவோம் லைட்டாக வந்து த்ரெட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.